நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு இந்தியாவில் ஒரு மாநில அரசை ஆளுநர் நேரடியாக டிஸ்மிஸ் செய்யும் ஒரு நிலைமை இப்போ ஏற்பட்டு இருக்கு. கடைசியா 1994 சிக்கிம் மாநில அரசு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க தவறியதால் ஆளுநரால் நேரடியாக டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அதே போன்ற ஒரு வரலாற்று சம்பவம் தான் இப்போ மேற்கு வங்கத்தில் நடக்கப் போகிறது. இப்போ டிஸ்மிஸ் ஆக வாய்ப்பிருக்கும் அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இல்லை, மக்களால் முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்ட ஒரு அரசு. அதுதான் நமக்கெல்லாம் நிம்மதி. அங்கதான் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. புது அரசு, அதுவும் பிஜேபி அரசே வரப்போகுதே. அப்புறம் எதுக்கு அங்க அரசை டிஸ்மிஸ் செய்ய போறாங்கன்னு குழப்பமா இருக்குல்ல. பிஜேபியை பிடிக்காதவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இல்ல. வாங்க செய்தியை மேலும் அறிவோம். தொடர்ந்து பாருங்க. நியூஸ் நோ பொலிட்டிக்கல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவும் கொடுங்க. இந்த குழந்தைகளின் நிலையில் தான் இருக்கிறார் மம்தா பானர்ஜி. நான் தோக்கல, பதவியை விட்டு போக மாட்டேன், எனக்கு தான் மாரல் விக்டரி, என் ஓட்டையெல்லாம் திருடிட்டாங்க, நான் தான் சிஎம், முடியாது, நாற்காலிய விட மாட்டேன்னு கதறிட்டு இருக்கார். நடந்து முடிந்த தேர்தலில் மக்கள் மம்தா பானர்ஜி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. 207 இடங்கள்ல பிஜேபி அமோகமா ஜெயிச்சிடுச்சு. டிஎம்சி வெறும் 80 இடங்களில் தான். இதுல என்ன கொடுமைன்னா, பவானிபூர் தொகுதியில் நின்ன மம்தாவே தோத்து போனார். ஆனால் தோல்வியை ஒத்துக்கொண்டு கண்ணியமாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய மம்தா, கவர்னரை பார்க்க மாட்டேன், ராஜினாமா செய்ய மாட்டேன், தேர்தல் ஆணையம் எங்களை எல்லாம் ஏமாற்றி விட்டது, இது ஒரு சதி, நானே சிஎம், வெற்றி எனக்கு தான் அரட்டிக்கிட்டு இருக்கார். அவரது வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால், நான் பதவி விலக மாட்டேன், நான் தோற்கவில்லை, பதவி விலகும் பேச்சுக்கே இடமில்லை, அதிகாரப்பூர்வமாக அவர்கள் எங்களை வென்றிருக்கலாம், ஆனால் தார்மீக ரீதியாக நாங்கள் தான் வெற்றி பெற்றுள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அரசியலமைப்பு சட்டப்படி மம்தா ஆட்சியின் ஆயுள் காலம் மே 7 முடிவடைந்து விடுகிறது. ஆனாலும் பதவியை விட மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறார் மம்தா. 15 ஆண்டுகள் மேற்கு வங்காளத்தின் ராணியாக தன்னை நினைத்துக் கொண்டிருந்த மம்தாவுக்கு இன்று தன் கிரீடம் கீழே விழுந்ததை ஜீரணிக்க முடியல போல. சரி போகட்டும், பாட்டி ஆசைப்படுறாங்க, இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட முடியுமா? முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 164வது பிரிவின் கீழ் ஆளுநரின் விருப்பம் இருக்கும் வரை மட்டுமே ஒரு முதலமைச்சர் பதவியில் நீடிக்க முடியும். மம்தாவுக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இல்லை என்பதால் மம்தா ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய ஆளுநர் RN ரவிக்கு முழு அதிகாரம் உள்ளது. ஆளுநர் விருப்பம் இருக்கும் வரைனா, கவர்னர் ஓகே சொன்னா மம்தா தொடர்ந்து ஆட்சியில் இருக்கலாமா? நிச்சயம் முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 164 படி ஆளுநர் விருப்பம் என்பது ஒரு தனிநபரின் விருப்பம் அல்ல, சட்டமன்றத்தின் பெரும்பான்மையை பொறுத்து மட்டுமே அது அமையும். மக்கள் ஒரு ஆட்சியை தூக்கி எறிந்த அடுத்த நொடியே ஆளுநரின் அந்த விருப்பம் சட்டப்படி முடிவுக்கு வந்து விடுகிறது. ஆனால் தோற்றுப்போன முதலமைச்சர் பதவி விலக மறுத்தால் ஆளுநர் அவரை டிஸ்மிஸ் செய்துவிட்டு புதிய பெரும்பான்மை பெற்ற கட்சியை ஆட்சி அமைக்க அழைப்பது மட்டுமே ஆளுநரின் ஒரே அரசியல் சாசன கடமையாகும். ஆகவே மம்தா ராஜினாமா செய்யவில்லை என்றால் ஆளுநர் RN ரவி 164 1 சட்டப்பிரிவின் கீழ் அவரை டிஸ்மிஸ் செய்யலாம். 207 உறுப்பினர்கள் கொண்ட பிஜேபியை அவர் ஆட்சி அமைக்க அழைக்கலாம். மம்தா பானர்ஜி பதவி விலக மாட்டேன் என்று அடம்பிடிப்பதால் புதிய ஆட்சி அமைவதை தடுத்து நிறுத்திவிட முடியாது. மாறாக அவர் அவமானத்தோடு வெளியேற்றப்படுவார், அவ்வளவுதான். இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் தேர்தல் தோல்விக்கு பிறகு முதலமைச்சர்கள் ஆளுநரை சந்தித்து கண்ணியமாக தங்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு எதிர்க்கட்சியாக செயல்படுகிறார்கள். ஆனால் மேற்கு வங்காளத்திலோ முதலமைச்சர் இந்த மாநிலத்தை தனது சொந்த சொத்து போல நினைக்கிறார். இருந்தாலும் மம்தாவின் இந்த நாடகத்தை குறித்து பாஜக கவலைப்படல. மேற்கு வங்காளத்தின் புதிய முதலமைச்சர் பதவியேற்பு விழா மே 9, 2026 அன்று நடைபெறும் என பாஜக மாநில தலைவர் சாமித் பட்டாச்சாரியா சொல்லிட்டார். அதே நாளில் ஆளுநர் RN ரவி புதிய முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். மம்தா பானர்ஜி இருக்கையை விட்டு எழுந்தாலும் எழாவிட்டாலும் அவரது அதிகாரம் பறிக்கப்படும். போற போக்க பார்த்தா, நீங்க வேணா ஆட்சி அமைச்சுக்குங்க, நான் மட்டும் சிஎம்மா இருந்துக்கிறேனே ப்ளீஸ் என்று மோடியிடம் ஜிதி டீல் பேசுவார் போல. ஓகேன்னு சொல்லிட்டா திருநமூல பிஜேபியோட நினைச்சிட்டு சிஎம் ஆயிடுவார் போல இருக்கு. ரொம்பவும் தான் பதவி ஆசை. ஒரு இரும்பு பெண்மணி இப்படியெல்லாம் இருப்பது நல்லாவா இருக்கு? நிலைமை இப்படி இருக்க பெங்கால் மக்கள் எல்லாம் மம்தா குறித்த மீம்ஸ் போட்டு ஜாலியா இருக்காங்க. அதுல சில வீடியோக்களோடு இந்த தொகுப்பு முடிச்சுக்கிறேன். நீங்களும் லைக் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. Pull up with them checks like
Funny niggas, man, I think they need a time out. If I catch you slipping, guarantee nobody find out. Seen it. ये मेरा सिंहासन है, ये हमारा सिंहासन, और जिसने भी इसे छूने की कोशिश की और खोला के रॉक पपान करबो আমার সিংহাসন। रुको जरा, सबर करो।